வணக்கங்க. இந்த வீரேந்தர் சேவாக் ஒரு ட்வீட்டு போட்டிருக்கிறாரு. வீரேந்தர் சேவாக் ஒரு கிரிக்கெட் பிளேயரு. எப்படியெல்லாம் கூஜா தூக்குமோ கூஜா தூக்கிட்டே இருப்பார். இஸ்லாமியரை பற்றி கனாபினான்னு ட்வீட் பேசுவார். அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக எப்படியெல்லாம் ட்வீட் போட்டிருக்கிறாரு நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ என்ன பண்ணார், நம்ம ரீசெண்டாக ஒரு ட்வீட் போட்டார் பெரியப்பாவை பற்றி. இப்போ விக்கெட் எடுத்து அஸ்வின் விக்கெட் எடுத்தால் நம்ம அஸ்வின் ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் பெரியப்பா ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம பெரியப்பா இருக்கிறார்ல, சும்மா இல்லாமல் என்ன ட்வீட் பண்ணார்னா, insightful data and how there has been a transformation in banking sector and how public sectors are banking. My government India என்ன பண்ணாங்க, public sector bank stocks hit unbelievable highs. Public sector's banks are rewriting comeback story in style. Here's a thread on the unbelievable comeback. அதாவது ஒரு வருஷமா பெரியப்பாயின் ஆணைப்படி பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கி ஸ்டாக்கை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது இந்த ட்வீட்டில் 4 ஸ்டாக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ட்வீட்டை நான் போடுறேன். இந்த ட்வீட்டு நிறைய பேர் வீரேந்தர் சேவாக் இந்த ட்வீட்டை கட்டி விட்டுருந்தா கூட நிறைய பேர் இந்த ட்வீட்டை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. எந்த பேங்க்குன்னு பார்த்துடுறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, வீரேந்தர் சேவாக் என்ன சொல்கிறாரு, அவரோட ஸ்டாஃப் ஒருத்தர் லேண்டை விற்றாரு. அவருக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்குது. ஒரு 80 லட்ச ரூபாய்க்கு கனரா பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க்கு வாங்குறாரு. பெரியப்பா ட்வீட்டு போடுறாரு. அந்த பெரியப்பாவோட இன்னொரு கூஜா ஒருத்தர் இருக்கிறாரு மெட்ராஸில், போய்ஸ் கார்டனில். அவர் ஒரு சினிமாவில் டைலாக் அடிப்பார். ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் செய்வான்னு ஒரு டைலாக் இருக்குது. இப்போ நம்ம சங்கிங்கள்லாம் அப்படி தானே, தட்டை எடுத்து அடிக்கணும், டிங் 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 டிங்னு அடிப்பாங்க. லைட்டு காமினா இப்படி காமிப்பாங்க. ஏன் செய்யணும், எதுக்கு செய்யறோம்னு கிடையாது. பெரியப்பா சொல்லிட்டா நம்ம என்ன வேணா செய்யணும். ஆனால் துட்டுல உஷாராக இருப்பாங்க. பெரியப்பா ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு விக்கெட் எடுத்தார். பெரியப்பா என்ன பண்ணாரு, இந்த த்ரெட்டை ஷேர் பண்ணுறாரு. இதெல்லாம் சூப்பராக போகும் அப்படின்னு பெரியப்பா அட்வைஸ் பண்ணுவார். உடனே பெரியப்பாவின் பேச்சை கேட்டு வீரேந்தர் சேவாக் சொல்கிறார், சார் நான் சொல்ல, அவரும் பெரியப்பா ஒரு பெரிய கூஜா, ஆண்டவனே சொல்லிட்டான் அருணாச்சலம் நம்ம செய்யணும்னு இவரோட வேலை செய்கிற ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, 80 லட்ச ரூபா எடுத்து 3 ஸ்டாக்கில் போட்டாரா, ஐயோ அப்படின்னு போட்டார். அதை போடுறச்ச 120 ரூபா, 286 ரூபா, 143 ரூபா இருந்துச்சான். அவர் பிரதமரோட ஆர்டன் ஃபேனாக இருந்தாராம். 3 மாதம் ஆயிடுச்சான். 3 மாதத்தில் என்ன ஆச்சானா, மார்க்கெட்டு ஆல் டைம் ஹை டே ஆஃப்டர் டே போயிட்டே இருக்குதான். பட் அவர் ஸ்டாக்ஸ் 20% டவுன் ஆயிடுச்சான். இந்த இடத்துலேருந்து 25% 30% ஏறினாதான் ஸ்டாக்கு விலை பணத்தை திரும்பி வரும் அப்படிங்கிறாரு. இப்போ இது மட்டும் அவர் பண்ணலை, பல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இந்த ட்வீட்டை சொல்லி பெரியப்பா சொல்லிட்டார்டா, ஆண்டவன் ஆணம் போட்டான்டா, ஆண்டவன் ஆணம் போட்டான்டா, நம்மளாம் அருணாச்சலம் மாதிரி செய்யணுண்டான்னு எல்லாரையும் வாங்க வச்சிருக்கிறாரு. கடைசியில் பார்த்தா என்னடானா, இந்த ஸ்டாக்கெல்லாம் 3 நாள் ஸ்டாக்கு 3 ஸ்டாக்கும் அந்த ஆல் டைம் ஹை பக்கமே போகிற மாதிரி தெரியலையாம். ட்ராப்பில் விழுந்துருச்சான். நேற்று கூட ட்ராப்பில் தான் இருந்துச்சு. இது மட்டும் இல்லை, நிறைய பப்ளிக் செக்டர் ட்ராப்பில் இருக்குச்சு. நிஃப்டி அந்த லெவல்லேருந்து 10% ஏறிடுச்சான். இந்த ஸ்டாக்கெல்லாம் ஏறுற மாதிரி தெரியலையடா. காற்று சைக்கிள் டயரில் பஞ்சர் ஆனால் என்ன ஆகும்னா, பம்ப் அடிக்க இன்னொரு சைடில் காற்று போயிட்டே இருக்கும். அது மாதிரி இது போயிட்டே இருக்குதான். அதனால என்ன சொல்கிறான், அவன் மைண்டில் வேறெல்லாம் வருதான். இந்த டேட்டா பெரியப்பா நல்லவர் தான், ஆனால் பெரியப்பாவுக்கு தெரியாமல் இதை ட்வீட் பண்ணிட்டாங்களோ, யாரோ எங்களை ட்ராப் பண்ணிட்டீங்களோ, இந்த பப்ளிக் செக்டர் பேங்கை நம்பலாமா, எங்கதி என்ன ஆகும், எப்படி மோடி அவருக்கு பெரியப்பா மேலே அவருக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது. ஆண்டவன் மேலே நம்பிக்கையை விட முடியுமா? அதனால பெரியப்பா தான் ஆண்டவர், அதனால் ஆண்டவன் மேலே நம்பிக்கை அவருக்கு போவே இல்லை. ஆண்டவான்னு சொல்கிறாரு. ஆனால் அது இறங்கிண்டே இருக்கே. ஒரு பெரிய புல் மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக் மட்டும் இறங்குறது, எக்ஸ்பர்ட்ஸ்லாம் நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு. இந்த எக்ஸ்பர்ட்லாம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இந்த 45,000 கோடியை ரைட் ஆஃப் பண்ணிட்டு A2-வை உன் தம்பிக்கு ரைட் ஆஃப் பண்ணியிருக்கேன்ப்பா, அந்த ஸ்டாக்கை நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி தம்பியோட 100 கம்பெனியை 10,000 கோடி ரைட் ஆஃப், ஜீல ரைட் ஆஃப். ஆனால் மிடில் கிளாஸுக்கு மினிமம் டியூ சார்ஜஸ், ஏடிஎம் சார்ஜஸ், இதுதான் பப்ளிக் செக்டர் பேங்க்கு. ஒரு லோன் நீங்கள் செக்யூரிட்டி கொடுக்காம ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்கில் வாங்கி காட்டிடுங்க. அப்படின்னா செக்யூரிட்டினா மோட்டார் சைக்கிள், ஸ்கூட்டர் லோன்லாம் கிடையாது. வெறும் போய் ஒரு பர்சனல் லோன் வாங்கி காமிச்சிருங்க, செருப்பெல்லாம் தேஞ்சு நடந்துருவீங்க. ஆனால் பெரியப்பாவோட ஃப்ரெண்டாக இருந்தேன்னா, பெரியப்பாவோட நெவ்யூவாக இருந்தேன்னா உடனே $1 பில்லியன் லோன் எல்லாம் ஈஸியாக கிடச்சிரும். அது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இன்னொரு சமயம் பெரியப்பா பத்திர இன்னும் நற்செய்தி, இது ஒரு பேப்பரில் இருக்கு, அதையும் நான் இங்கே சைடில் போட்டு காட்டுறேன்.
வெல்தி இந்தியன்ஸ், அதாவது பெரியப்பாவோட நண்பர்கள், பெரியப்பாவோட விசுவாசிகள், பெரியப்பாக்கு வேண்டியவர்கள். பெரியப்பாக்கு 2 பேர் இருப்பாங்க, வேண்டிய நண்பர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு அப்படியே கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆண்டவன் கொடுத்துட்டே இருப்பான்ல, கடைசியில் கை விடுவான். ஆனால் இவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கான். உங்களை கை விட மாட்டாங்கிற நம்பிக்கையில் நம்மளாம் உட்காந்துட்டு இருக்கிறோம். அந்த ஆண்டவன் கடைசியில் கை விட்டுருவான்னு சொன்ன மாதிரி கையே விட மாட்டேங்கிறாரு. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, காசு நிறைய இருக்குது, என்ன வேணா பண்ணலாம். இந்த கிரீஸ்னு ஒரு நாடு இருக்குதான், இதுக்கு முன்னாடி போர்ச்சுகல்லையும் நடந்தது. இந்த கிரீஸில் இருக்கிற நாடுகளில் கோல்டன் வீசான்னு ஒன்று இருக்குது. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டீங்கன்னா கோல்டன் வீசா நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 10 வருஷத்துக்கு நீங்கள் போய் அப்படியே ஹாயாங்க இருக்கலாம். இந்த கோல்டன் வீசா நீங்கள் ஆகஸ்ட்டுக்குள்ளே ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தா உங்களுக்கு கோல்டன் வீசாவை அள்ளி கொடுப்பார். இப்போ நம்மள மாதிரி ஆள் போய் வேலை செய்யறதுக்கு வீசா கேட்டால் விட்டாய் ஸ்டாண்ட் இன் தி கியூ, வீசா போட்டால் 6 மாதம் கூட வராது. ஆனால் பெரியப்பாவோட பசங்களுக்கு எப்போதும் உண்டு. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் ரெசிடென்சி வாங்கி ஒரு 250,000 யூரோஸுக்கு, என்னது 250,000 யூரோ, ஒரு யூரோங்கிறது 90 ருபீஸ், 2.5 லட்சம் யூரோன்னா அப்படின்னா ஒரு 2 கோடி ரூபா. 2 கோடி ரூபா அப்படி தூக்கி போட்டான்னு ஹியர் கேட்ச் அப்படின்னு போடுவாங்களாம். ஹியர் கேட்ச் அப்படின்னு போட்டான்னா டப்புன்னு போய் அங்கே வாங்கிடுவாங்க. வீடு வாங்கிட்டான்னா அவனுக்கு 10 வருஷம் அங்கே அப்படியே இருந்துக்கலாம். அவங்க எந்த ஊரெல்லாம் வாங்கியிருக்காங்க, ஏத்தன்ஸ், அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க தெசலானிக்கி, மிக்கோனஸ், சாண்டோரினி. அப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் கம்மியாக $200,000 அப்போ இருந்தது. அங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக வாங்கி ஐலண்டு, பராஸ், கிரெத்தே, அது மாதிரி இடத்துலலாம் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் அங்கே போத்திருக்காங்க. அங்கே நீங்கள் வீடை வாங்கினீங்கன்னா இந்தியா மாதிரி ஈல்டு ரொம்ப கம்மி, இந்தியாவோட ஸ்லைட்லி பெட்டர், 3 to 5% ஈல்டு வரும். ப்ராப்பர்ட்டி வேல்யூ இது மாதிரி கோல்டன் வீசானால ஏறுது. ஏன்னா கிரீக் கோல்டன் வீசா இருந்தால் நீங்கள் யூவில் எங்கே வேணால் ஒர்க் பண்ணலாம். ஸோ யூரோப்பியன் யூனியன் ஃபுல்லாக நீங்கள் போகலாம். ஜஸ்ட்டு 2.5 கோடிக்கு வீடு வாங்கணும். ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த 2.5 கோடியை 6 கோடி ஆக்கிட்டாங்க. அதனால் எல்லாரும் ஓடி போய் வாங்கினாங்க. முன்னாடி 100 பேர் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி 30-40 பேர் வாங்கியிருக்காங்களாம். கிரீஸு, சைப்ரஸு இந்தியன் இன்வெஸ்டர்ஸுக்கு டாப் சாய்ஸ் இருக்கும். அந்த யுஏஇ தான் இருக்கவே இருக்கு. நீங்கள் யூரோப் தான் வேணும்னா கிரீஸு, சைப்ரஸு, போர்ச்சுகல், யுஏஇலையும் வாங்கி நீங்கள் வீசா வாங்கிக்கலாம். இதெல்லாம் பெரியப்பா இன் சோசன் ஃபியூக்கு. அதாவது யாரை ஒரு நாளைக்கு கைவிட போகிறாரோ இன்னைக்கு கொடுத்துட்டே இருப்பார் பெரியப்பா. ஆண்டவன் கொடுப்பான், கடைசியில் கை விட்டுருவான்னு ஒருத்தன் ஜால்ரா சொன்னான் பாருங்க. அது மாதிரி கடைசியில் கை விட்டுருவார். ஆனால் இப்போ கை விடாமல் கொடுத்துட்டே இருக்கிறாரு. இங்கே என்னடானா நீங்கள் 25 லட்ச ரூபா வீடு வாங்கிறதுக்கு செருப்பா தேஞ்சு ஹவுசிங்னு ஒன்று பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள் பெரியப்பாவோட பசங்க எப்படியெல்லாம் எங்கெல்லாம் போய் வீடு வாங்குறாங்க, புத்திசாலிங்க. நீங்கள் பப்ளிக் செக்டர் பேங்க்கில் வாங்கி பணத்தை விட்ருக்கீங்க. இந்த பெரியப்பாவிட்ட ஒரு கல்யாணம் சொன்னேன்ல, கல்யாணத்து சந்தோஷத்தில் A2 என்ன பண்ணார், யுஏஇயில் ஒரு ஐலண்டே வாங்கி கொடுத்துருக்கிறார், ஒரு தனி தீவே வாங்கி கொடுத்துருக்கிறார். இப்போ உங்களுக்கு தனி தீவு, கிரீஸில் வீடு, போர்ச்சுகலில் வீடு, அதெல்லாம் கை விட்டுருவோம், நாளைக்கு கை விட்டுருவோம். இன்றைக்கி அவனுக்கு ஒரு யுஏஇயில் ஒரு தீவு, கிரீஸில் ஒரு தீவுன்னு வாங்கிப்பான். ஏன்னா பாவம் பாருங்கள், கஷ்டப்படுறாரு. அவங்களுக்கு விலை நம்ம நேற்று சொன்ன மாதிரி பாமாயில்லைங்க கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்தீங்கன்னா அவர் கஷ்டப்பட மாட்டார் இல்லை. நம்ம சிலிண்டருக்கு நீங்கள் ஜாஸ்தி விலை கொடுத்தா அவர் கஷ்டப்பட மாட்டார் இல்லை. அதுக்கு தான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல, கனரா பேங்க் வாங்கு, பேங்க் ஆஃப் பரோடா வாங்குங்க, அது பாதியில் விழுந்துடும், அதை நாங்கள் மறந்துடுவோம். அதனால் இந்த கதை முன்னாடி என்ன சொன்னீங்க, இது டவரா வச்சு தட்டிகிட்டு இருந்தீங்க, லைட்டு காமிச்சிங்க, இப்போ பணத்தை கொடுத்து அந்த ஸ்டாக்கும் வாங்கி புஷ் ஆகிடுச்சு. பார்த்து செய்யுங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.